வணக்கம். தினமும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னா நம்ம பண்ணுவோம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஸோ நேற்று இந்த மேஜர் கேண்டில்ஸ்டிக்ஸ் கூடைய இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து புல்லிஷ் போட்டுச்சு. இந்த புல்லிஷோடைய ஹையை பிரேக் பண்ணால் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை அது நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நேற்றையோடைய பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த ஒரு வாரத்தோட கேண்டில்ஸ்டிக்ஸை டோட்டலாக பாருங்கள், இந்த ரேஞ்சுக்கும் கீழே அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா வந்து பேரிஷ் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. பேரிஷ் வந்து ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டை வந்து கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சின்ன சின்ன பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸை மேலே கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு போன அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான செல்லிங் மூவில் இப்போ வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் மேலே ஸ்ட்ராங்காக புல்லிஷ் போட்டிருந்தா மேலே போகலான்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாத வரை புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். கீழே பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ரேஞ்சை தாண்டி. ஸோ அடுத்த மூவ் என்ன அப்படின்னு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணோம். இந்த லோவை தாண்டி கீழே செல்லிங் பார் போடுதா அல்லது திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் எக்ஸாக்டாக சென்டரில் இருக்குது. டைரெக்டாக கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கணும், இல்லை பிரேக் பண்ணணும், அல்லது மேலே போயிட்டு மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்கணும், இல்லை ரிஜெக்ட் ஆகணும். அதனால் இந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்ச் ஃபஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். அங்கே சப்போர்ட் எடுத்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அது கூட நம்ம கண்டிஷனை வச்சு பார்ப்போம். லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, சிபிஆருக்கு கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸு, அதுவும் வந்து பேரிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே பேரிஷில் இருக்கிறதுனால சிபிஆருக்கும் கீழேருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2. சப்போஸ் S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் சிபிஆர். இதே சிபிஆருக்கும் மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு பை பண்ணதுன்னா உடனே பை பண்ண வேண்டாம். R1 வரைக்கும் போகட்டும். R1லேருந்து பை பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப R2 போகலாம். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் கீழே வர வாய்ப்புகள் வந்துருக்கு. R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வர வாய்ப்புகள் வந்துருக்கு. பட் என்ன ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிலேயும் வந்து பாருங்கள். ஸோ புல்லிஷ் வந்து அதிகமாகவே நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ரேஞ்சை வந்து நம்ம முக்கியமான ரெஃபரன்ஸாக வச்சுட்டு மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், ஓவரால் மேலே அந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் அப்போ முக்கியம். 49,650, 48,309 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். ஸோ இதை மேலே பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கீழேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகணும், அல்லது பிரேக் பண்ணி தொடர்ந்து கீழே போகணும். இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க போது ரிஜெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். பட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும், அல்லது சப்போர்ட் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, கீழே வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது. அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். டேரெக்டாக மேலே போகணும், மேலே போய்ட்டு சப்போர்ட் எடுத்தால் இந்த ரேஞ்சு, அதையும் தானே அடுத்து இந்த ரேஞ்சு. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்ச் வரணும். இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுக்கணும், அல்லது ரிஜெக்ட் ஆகணும். ஓவரால் இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்குதா அல்லது பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட் எடுத்து அப்படின்னா இந்த ரேஞ்சு, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அடுத்து இந்த ரேஞ்சு. ஒவ்வொரு லெவலேருந்து பிரேக் ஆகுதுன்னா அடுத்து கீழே இருக்கிற லெவல் வந்து அடுத்த லெவல் ஆகும். லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, சிபிஆருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் பேரிஷு. சிபிஆரில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணிச்சுன்னா S1 தாண்டதுன்னா S2. இதே S1ல் சப்போர்ட் எடுத்தால் திரும்ப சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்தால் உடனே நம்ம பை பண்ண வேண்டாம். R1 வரைக்கும் போகட்டும். R1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வரலாம். நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் மேஜரான செல்லிங் வந்து நடந்திருக்கு. அது கன்னியூ ஆகுமா இல்லை அப்படிங்கிறத அதுக்கு அடுத்து வர கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு நம்ம செக் பண்ணணும். அது ஆகுதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் அந்த லெவல் ப்ளஸ் சிபிஆர் யுக்திகள் பயன்படுத்தி என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முறை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.